பிரியம் உள்ள அன்பு இறையோர்களே, மீண்டுமாய் இந்த ஆராதனை குறிப்பாய் ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெறுகிற வல்லமையான இந்த ஞாயிற்றுக்கிழமையில அது முழுமையாய் ஆண்டவருடைய அபிஷேகத்திலே நின்ற சீடர்களைப் போல நாமும் கூட அபிஷேகத்திலே நிற்க இந்த ஞாயிற்றுக்கிழமை முழுமையாய் இயேசுவே உமது பணியை நான் தொடர்ந்து செய்வேன், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று நம்பிக்கையை இந்த ஆராதனை அன்றைக்கு விண்ணேற்றத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவர் அவருக்கு உறுதியை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எனவே அதே உறுதியோடு அதே ஆசீர்வாதத்தோடு இந்த நாளிலே இந்த மாதத்திலே புதிய மாதத்தில் இருக்கிறோம், படியெல்லாம் தொடர்ந்து இருக்கிறோம். ஆண்டவரை உமது திருப்பெயரால் நான் பணிகளை தொடங்குகிறேன் அப்பா நன்றி என்று சொல்லி, ஓ வல்லவரே நல்லவரே நன்றி அப்பாமை துதிக்கிறேன் என்று சொல்லி முழுமையாய் ஒப்புக் கொடுப்பார். வல்லமையான இறைவன் அனைவரையும் வழி நடத்துவாரா. வல்லமையான ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா ஒரு ஆசீர்வாதத்தோட தொடக்கமா இன்றைக்கு அமையும்படியா ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரே ஆராதனை செய்கிறேன் ராஜா. நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகள் என்னவெல்லாம் விண்ணப்பங்களோடு இங்கு வந்திருக்கிறார்கள், ஆராதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் உமது பெயரால் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழும்படியா துதிக்கிறேன். வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவர் இயேசுவின் பெயரில் ஆசீர்வாதமாயிருப்போம். ஒரு தந்தையானவர் வயது முதிர்ந்து சாகும் தருவாயில இருக்கிறார். அப்பொழுது அந்த வயது முதிர்ந்த சாகும் தருவாயில் இருக்கிற அந்த தந்தை இறுதி கட்டத்துல 3 மகன்களை விசாரிக்கிறார். என்ன விசாரிச்சாரா? முதல் மகன் எங்க இருக்கிறான் என்று கேட்டாராம். அப்பா அவங்களுடைய கால் அடியில நின்று கொண்டிருக்கிற, இவர் படுக்கையா இருக்கிறார், காலடியில நின்று கொண்டிருக்கிறேன். சரி. இரண்டாவது மகன் எங்க இருக்கிறாய் என்று கேட்டாராம். அப்பொழுது இரண்டாம் மகன் சொல்றார், அப்பா உங்களுடைய கரங்கள் அருகில் தான் இருக்கிற, பயப்படாதீங்க நாங்கெல்லாம் இருக்கிறோம். மூன்றாவது மகன் எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், அப்பா ஏன்பா இப்ப பயப்படுறீங்க, நான் உங்களுடைய தலைமாட்டில நின்று கொண்டு இருக்கிறேன், நாங்கன்னா உங்க சுத்திதான் இருக்கிறோம். அதுக்கு அப்பா சொன்னாரா, இந்த 3 பிள்ளைகளும் என்னை சுத்தி இருந்தா என்னுடைய கடையை யார் பார்த்துக் கொள்வார்? அவர் ஒரு கடை வைத்திருந்தாராம். சாகும் தருவாய் கூட 3 பிள்ளைகளும் இங்க வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, கடையை யார் பார்த்துக் கொள்வார் என்று அவர் சொன்னதாக ஒரு சிறிய கதை. இந்த விண்ணேற்ற விழாவை நான் அப்படி பார்க்கிறேன். ஒரு தந்தை தன்னுடைய பணியை தன் பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். ஒரு பணி நல்ல பணியாக இருந்தால், அது ஒரு வளர்ச்சிக்குரியதா இருந்தால், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகள் அதை தொடரட்டும், அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு போகட்டும் நினைப்பார். அதான் ஒவ்வொரு தந்தைகளும் நினைப்பார்கள் அல்லவா? அப்படித்தான் பிள்ளைகளாகிய நம்மை இந்த பணியை தொடரணும், அன்பு செய்யணும், என் பாதையில நீ நடக்கணும் என்று ஆண்டவர் பணியை நமக்கு தருகிறார். ஆனா என்னன்னா பிரச்சனை என்னன்னா, அவர் தந்து 2000 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனால் இன்றைக்கும் நம்ம அந்த பணியை செய்யல, இன்றைக்கும் நம்ம அந்த பாதையில இல்லை. இன்றைக்கு இந்த விண்ணேற்ற விழா கேட்கிற கேள்வி, இனிமேலாவது என் பாதையில் நடந்தாயா? இனிமேலாவது நான் எதை செய்தேனோ அதை தொடர்ந்து செய்வாயா? இனிமேலாவது என்னுடைய வாழ்வின் பயணத்துல நீ இருப்பாயா என்ற கேள்விதான் இன்றைக்கு இந்த ஆராதனை மூலமா இந்த விண்ணேற்ற விழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம். உன்னோடு நீ இருப்பாயா, என்னை நீ பின்பற்றுவாயா? பிரியமான இறைவரோட ஏன் நம்ம பின்பற்றுவதில்லை என்றால், இந்த வாழ்வில் வருகிற நெருக்கடிகள், நெருடல்கள், அதெல்லாம் நாம் சாத்தானின் பிடியிலே பாவத்திலே விழுகிறோம், தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்துல அந்த தவறு நமக்கு பழக்கமாகி விடுகிறது. ஒரு கட்டத்துல தவறோடு போராடி கொண்டிருக்கிறோமே ஒழிய ஆண்டவருடைய வாழ்வின் பயணத்திலே நாம் பயணிக்க வேண்டும் என்பதை மறந்து விடுகிறோம். திருப்பாடல் 23 1வது வார்த்தை மற்றவங்களுக்கு, ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் குறைகளோடு இருக்கிறோம், கவலைகளோடு இருக்கிறோம். எனவே அவர் பாதையில நாம் பயணிப்பது கிடையாது. ஆண்டவரை ஆயராக நீ எடுத்துட்டா இந்த குறைகளை நாம், என்னுடைய மந்தையில நீ வந்து சேர்ந்து விட்டே என்றால் உனக்கு எதிராக இருப்பதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். என் பார்வையில நீ இருக்கிறாய் என்றால் என் ஒளியிலே நீ நடப்பாய். எனவே ஆண்டவரை ஆயனாக எடுத்துக்கொண்ட அந்த மந்தைகள் ஆண்டவர் பார்வையில பாதுகாப்போடு செல்லும். அதுக்கு தேவையான நீர்நிலைகளிலே அதற்கு தண்ணீர் பருகும்படியான இடம் கிடைக்கும்.
பசும்புல் வெளி மீது இலைப்பாறுவதற்கு உண்ணுவதற்கு ஏற்ற வசதிகள் செய்து தரப்படும். ஏனென்றால் அந்த ஆயன் ஆடுகளை பார்த்துக் கொள்வான். கடவுள் தன்னை இந்த ஆயனோடும் ஆடுகளோடும் அந்த அன்பை ஒப்புமைப்படுத்தி சொல்லுவார். ஏனென்றால் அன்றைக்கு இந்த தொழிலை தான் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் புரிந்து கொள்ளும்படியா இன்றைக்கு நமக்கு அன்பர்களே நம்மளுடைய வாழ்வின் பாதையில சபத்திலே முழுமையாய் அர்ப்பணி தப்பான பாதையை பின்பற்றணும். வல்லமை கொடுங்க. அடையாளம் பாதையோட உறுதியோடு இருக்கணும். என் ஆசீர்வதிங்க. அடையாளம் பாதையை நாம் சாட்சியமா இருக்கணும். இறைவா என வழிநடத்துங்க என்று முழுமையை அர்ப்பணிப்போம். அந்த ஆண்டவரை நாம் தேடுவோம். ஆண்டவரே, நான் உன்னிடம் ஒப்பு கொடுத்து விட்டு என் பணியை தொடங்குறேன் என்று நான் ஒவ்வொரு ஆராதனை மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, விடுதலை காண்பார். அவர் பாதையில நிற்ப ஆண்டவருக்கு உரிய ஒரு ஊழியனா நான் இருக்கிறேன் என்று நமது வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம தொழில் வேலை செய்கிற தொழிலகத்துல சொல்ல முடியும். பிரியமான உறவுகளை நன்றி. ஓ வல்லவரே, நல்லவரே, நன்றி. நாளை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். அது ஞாயிற்றுக்கிழமை எங்களை ஆசீர்வதிங்க. ஒரு கிருபையை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியா, ஒரு வல்லமையில நாங்கள் வாழும்படியா, ஒரு கிருபையில நாங்கள் நிற்கும்படியா, எனவெல்லாம் விண்ணப்பங்களை பிள்ளைங்க கமெண்ட்ல அனுப்புறார்களோ, எனவெல்லாம் வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கிறார்களோ, அதற்காகலாம் செபிகள் என்று கேட்கிறார்களோ, இயேசுவே பாதத்தில் வைக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு தேவைகளையும் அப்பாவிடம் சமர்ப்பிக்கிற பிள்ளைகளுடைய கவலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுவதா, வல்லமையான இறை கிருபையில பிள்ளைகள் சாட்சியமாய் இருப்பார்களாக. ஆண்டவருடைய உமது கிருபையை பிள்ளைகள் அபிஷேகம் செய்வார்களாக. வல்லமையான இறை கிருபையில ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாய் வழி நடத்துகிறார். இயேசு சாமியின் பேரில வல்லமையோடு நாம் வாழ்வோம் இந்த நாளும் இனிய நாள். எனவே ஆண்டவர் கேட்கிறார், என்னை பின்பற்றுவாயா, என் பாதையில் நடப்பாயா? அப்ப நான் நடக்கிறேன் ஆண்டவரே, என்னை முழுமையா ஒப்பு கொடுப்பேன். நீ என் கூட வாங்க ஆண்டவரே, நான் உன் பின்பாய் வருகிறேன். இயேசுவின் பின்பு நாம் செல்வோம், எதுவும் நம்மை அணுகாது. God bless you, take care, have a nice day. ஒரு நாள் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிற யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நல்லது நடக்கும். வல்லமையான இறைவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். மகிழ்ச்சியாய் இருங்கள். இந்த நாளும் இனிய நாளே. நன்றி இறை உறவுகள்.